ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆர்பிசி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வாட்சிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, பிஜாப் அப்படின்னு ஒரு ஆப் பண்ணியிருந்தோம். 4 months கிட்ட ரன் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுவுமே டாஸ்க் பார்க்குற ஒரு 15 செகண்ட் ஒரு வீடியோ டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும். 15 செகண்ட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கட் ஆகிடும். நம்ம சப்மிட் கொடுத்துட வேண்டியதுதான். இதுதான் இதில் நம்ம பண்ண போகிற ஒர்க். ஒரு நாளைக்கு 7 டாஸ்க் இருக்கும். ஓகேவா? இது இப்படி இன்னொன்று கூட சொல்லலாம், நம்ம ஜிஎம்ஆர் பண்ணியிருந்தோம்ல, அந்த கான்செப்டுன்னு கூட சொல்லலாம். ஜிஎம்ஆர், ஐஏஎஸ், டபிள்யூபிபி, தென் இதெல்லாம் வந்து நமக்கு இன்னுமே ஜிஎம்ஆரை தவிர ஐஏஎஸ், டபிள்யூபிபி, ஆர்ஜிஏ இது மூணுமே இன்னுமே நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. எல்லாருக்குமே ப்ராஃபிட்னு, நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டர்மை விட கொஞ்சம் சேஃப் டு இன்வெஸ்ட். பெரிய ஐடிஃபையர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. தென் வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஆப் க்ளோஸ் ஆச்சுனாலும் இந்த ஆப் வச்சு ரன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டை உங்கள் வேலெட்டில் கொடுத்துருவாங்க. அதை நம்ம விட்ராவல் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஆப்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் இந்த ஆப் ரன் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஃபண்ட் ஆப்ஸ் தான் வந்து நமக்கு சேஃபாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே செம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். டபிள்யூபிபியாக இருக்கட்டும், ஆர்ஜிஏயாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஸ்லேயும் நம்ம ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் எவ்வளோ நாள் ரன் ஆகும் அப்படின்னா ஒரு 4 to 5 months மேலேயே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமுமே நடுவில் எதுவுமே வரல. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ரிஸ்க் தான். உங்களுக்கு ஓகே இந்த அமௌண்ட் நான் வச்சு இந்த அமௌண்ட் என்கிட்ட இருந்தாலும் ஒரு யூஸும் இல்லை, இல்லைனாலும் எனக்கு ஒரு யூஸும் இல்லை, இந்த அமௌண்ட்டை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு டபுளாக ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை கொஞ்சம் இதானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க மட்டும் ஆன்லைன் ஆப்ஸ் சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து நிறைய ஆப்ஸில் லாஸ் ஆகுது, நான் நிறைய வெளியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் டெலிகிராம் சேனலில் உள்ளவங்கக்கிட்ட ஓப்பன் ப்ரொமோஷன் கொடுக்குறவங்கக்கிட்ட லிங்க் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறா? உங்களோட லீடர் உங்களை கைட் பண்ணுறாங்களா? உங்களோட லீடர் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணி தராங்களா? அந்த மாதிரி லீடர்ஸை சூஸ் பண்ணி லிங்க் வாங்க கற்றுக்கோங்க. யார்கிட்ட வேணால் லிங்க் வாங்கலான்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களோட குரூப்பை வாட்ச் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் அவங்க கரெக்டாக ஆப்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா, அவங்களோட ஒர்க்கை அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட லிங்க் வாங்குங்க. நீங்கள் போயிட்டு டெலிகிராம் சேனலில் உள்ளவங்கக்கிட்ட லிங்க் வாங்கினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஓப்பன் ப்ரொமோஷன் போட்டுருவாங்க. ஓப்பன் ப்ரொமோஷன் போட்டால் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி இல்லை, லாங் டர்ம் ஆப்ஸுமே க்ளோஸ் ஆகும். எந்த ஆப்பை நம்ம சீக்ரெட்டாக கொண்டு போகிறோமோ, லிங்க் கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோமோ அந்த ஆப் தான் நல்லா போகும். உங்களுக்கு கீழே நீங்கள் லிங்க் கொடுத்தாலுமே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆப் உள்ளே போவோம். இப்போ வந்து ப்ராடக்ட் பார்ப்போம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்ன் ப்ராடக்ட் இருக்குது. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்ன் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு 7 டாஸ்க்கு கொடுக்குறாங்க. 7 டாஸ்க்கு கொடுக்கும் போது இது வந்து உங்களுக்கு 4 days ஃப்ரீ, 17 rupees வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து 2100 ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2100 ஃபஸ்ட்டு ப்ராடக்டில் 1800 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்டர்னில் ஃப்ரீயாகவே கிடச்சிடும். இது வந்து ஜாயினிங் போனஸ் மாதிரி. லாங் டர்ம் ஆப்பில் 110 ரூபா ஜாயினிங் போனஸ் வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி இந்த ஆப்பில் 4 days இன்டர்ன் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்ட தேவையில்லை. ஆப்புக்குள்ளே போனோடனே நீங்கள் ஒரு நாளைக்கு 7 டாஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 70 ரூபா. இந்த மாதிரி 4 days உங்களுக்கு 70 ரூபா ஆட் ஆகும். அதை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வரும்போது T1 அப்படிங்கிற ப்ராடக்ட் வரும்போது நீங்கள் 1800 இன்வெஸ்ட் பண்ணி 2200 வந்து வேலெட்டில் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குமா ஆட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணிட வேண்டியதுதான். ப்ராடக்ட் பை பண்ணிவிட்டு என்கிட்ட மேனேஜர் நம்பர் வாங்கிக்கோங்க. அஃபிஷியல் குரூப் இருக்குது, ஜாயின்ட் ஆகிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் 2100 கட்டும் போது ஒரு நாளைக்கு 7 டாஸ்க்கு ஒரு டாஸ்க்குக்கு வந்து 10 rupees கொடுக்குறாங்க. அதே தான் இன்டர்னுக்கும். ஓகேவா? ஒரு டாஸ்க்கு 10 rupees அப்படின்னா ஒரு நாளைக்கு 70 ரூபா வரும். போட்ட அமௌண்ட்டு 1 monthல் எடுப்பீங்க. 3-4 months ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வரது எல்லாமே ப்ராஃபிட். தென் வந்து நீங்கள் T2 மெம்பராக ஆக விரும்புகிறீங்க, நான் இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 6000 ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டினீங்க பார்த்தீங்களா 2100, அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிடும்.
ஆகிடும். இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் அது வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வித்ட்ராவல் போட்டு டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஸில் அப்படி தான், ஜிஎம்ஆர்லேயும் அப்படி தான், அதே மாதிரியே WPPலையும் அப்படி தான். நீங்கள் செகண்ட் லெவல் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். நீங்கள் இதை ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் செகண்ட் ப்ராடக்ட் பை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆகிடும். அதை நீங்கள் வித்ட்ராவல் போட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு கட்டின அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும். அந்த டாஸ்க் வராது. ஸோ நம்ம செகண்ட் கட்டுற அமௌண்ட்டுக்குள்ள டாஸ்க் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு கட்டின அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 கட்டும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்குக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஓகேவா? போட்ட அமௌண்ட் 1 மந்த்து, அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வரது எல்லாமே ப்ராஃபிட். நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ருபீஸ் கிட்டே கிடைக்கும். ப்ளஸ் ஒரு லக்கி வீல், அதெல்லாம் மேனேஜர் கிட்டே கேட்டு வாங்கணும். அதெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். தென் T3 ப்ராடக்ட், இதில் வந்து 3 ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. T4லாம் இன்னும் லான்ச்சே ஆகலை. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ T3 வரைக்கும் தான் லான்ச் ஆகிருக்கு. 18,200 போட்டோன்னா 26 டாஸ்க்கு ஒரு நாளைக்கு. ஒரு டாஸ்க்குக்கு 25 ருபீஸ். ஓகேவா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு 650 ரூபா வந்துடும். தென் வந்துட்டு நீங்கள் 6000 கட்டும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 200 ரூபா வரும். ஓகேவா? இதில் 3 ப்ராடக்ட் தான் இப்போ இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில் இது தான், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் வந்து இப்போ எப்படி நம்ம டாஸ்க் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோம் பேஜ்க்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் லிங்க், இந்த இன்விடேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணலாம். தென் மை வேலெட்டுன்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்களோட வித்ட்ராவல் ரெக்கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் பை பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். தென் டவுன்லோட் ஆப்புன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம், உங்களால் டவுன்லோட் பண்ண வேணாம், க்ரோமில் தான் எனக்கு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். இது வந்து இந்த ஆப்புக்குன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த லாங் டேர்ம் ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வரும். ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமே இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகேவா? இது நிறைய பேருக்கு தெரியல, ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி டாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னில் இருக்கோமா, ஃபஸ்ட்டு இன்டர்ன் டாஸ்க் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டு இங்கே பிளேன் இருக்கா, 6 டாஸ்க். நான் ஒரு டாஸ்க் பண்ணிவிட்டேன். ஒரு நாளைக்கு எனக்கு 7 டாஸ்க்கு. இதில் வந்து உங்களோட டாஸ்க் கவுண்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கோட கவுண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இது வந்து ஒரு 15 செகண்ட் ஓடும். ஸோ அகெயின் ஓடினதுக்கப்புறம் நமக்கு என்ன காட்டுனா, ஓடி முடித்து சப்மிட் கம்ப்ளீட் டாஸ்க்குன்னு இருக்கும். இந்த வீடியோ வந்து ப்ளே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் கம்ப்ளீட் டாஸ்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து, இந்த டாஸ்க்கோட அமௌண்ட் வந்து இப்போ பார்த்தீங்களா, தானாகவே நான் எதுவுமே பண்ணல, ஆஃப் ஆகிடுச்சு வீடியோ. ஓகேவா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆஃப் ஆகிடுச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ வெளியே வந்துட்டு சப்மிட் கம்ப்ளீட்டட் டாஸ்க்குன்னு கொடுத்துட்டு சப்மிட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ன்னு வந்துடும். நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ 5 டாஸ்க்கு தான் இருக்குது. நான் 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் நம்ம பண்ணணும். சேம் டு பீஜாப்பில் வந்து இப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பீஜாப்போட செகண்ட் ஆப் கிடையாது, இது டிஃப்ரெண்ட். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு WPP IAS பண்ணுறோம்ல, அந்த மாதிரி லாங் டர்மாக போகிற ஆப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட், பட் வீடியோ பார்க்கறது மட்டும் அந்த மாதிரி டைப்பில் நமக்கு ஆட் ஆகும். ஓகேவா? இது மை வேலெட்டில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். மை வேலெட்டை கிளிக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ் வித்ட்ராவல்னு இருக்கும். அதை நான் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீசார்ஜை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இதுதான் சர்வர். ஒரு சர்வரில் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கீழே இருக்கிற சர்வரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது ஒர்க் ஆகலைன்னா மட்டும் செகண்ட் சர்வர், தேர்ட் சர்வர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 2100 ப்ராடக்ட்னா 2100 டைப் பண்ணிக்கிட்டு கீழே ஓகே பே அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நவ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேடிஎம் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு டன் கொடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பேடிஎம்குள்ளே போகல அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டேரெக்டாக பேடிஎம் போயிருங்க. பேடிஎம் போயிட்டு
ஸ்கேன் QR கோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க. 2500 வரும். பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணி முடிஞ்சோடனே UTR டிரான்சாக்ஷன் UTR நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுலேயே அதில் பக்கத்தில் காப்பின்னு இருக்கும். அதை காப்பி கொடுத்து அந்த UTR 12 டிஜிட் நம்பரை இதில் போட்டுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். விட்ராவல் பக்கத்தில் விட்ராவல் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து நீங்கள் இன்டர்ன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி டாஸ்க் பார்க்கணும் அப்படின்னா T1 மெம்பராக இருந்தால் T1, T2 மெம்பராக இருந்தால் T2, T3 மெம்பராக இருந்தால் T3 இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அதே மாதிரியே 15 செகண்ட் ஆட் பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும். இதில் வந்து T4லாம் இன்னும் லான்ச் ஆகலை. அதெல்லாம் யாரும் ரீசார்ஜ் பண்ணக்கூடாது. T3 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். T4 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அது கீழெலாம் வந்து ஆப் வந்து நியூ ஆப் அப்படிங்கிறதுனால கீழே அதிகமாக லான்ச் ஆகும். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆப்போட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நியூ ஆப் தான். ஸோ ரொம்ப நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. ஐடென்டிஃபையர் ப்ராப்ளம் பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ராஃபிட் எடுத்துப்பீங்க. தென் ரெஃபரல் கொடுத்துக்கலாம். ரெஃபரல் கமிஷன் ஹையாக இருக்கும். நீங்கள் கீழே இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 3 லெவல்ஸ் ஆஃப் லாங் டேர்மில் எப்படி அவங்க டாஸ்க் பார்க்குறதுல அமௌண்ட் ஏறுமோ, டெய்லி கெட்டு கொடுக்குறதுல உங்களுக்கு அமௌண்ட் ஏறுமோ, அதே மாதிரி இந்த ஆப்பில் அவங்க டாஸ்க் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் வேணும் அப்படின்னா ஓப்பன் ப்ரொமோஷன் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். RPC லிங்க் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் தருவேன். தென் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் எந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு தருவேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் டெய்லி என்ன ஆப் எப்போ வந்திருக்கு, என்ன ஆப் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் தருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.